வியூவர்ஸ், வலினா என்னன்னு தெரியாத லேப் ஸ்டார் பாம்பு தோலை வச்சே பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிற அணில்னு ரொம்பவும் வித்தியாசமான குணங்களோட இருக்கிற 5 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்களுக்கு இருக்கிற திறமைகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது இன்டெலிஜென்ட் ஸ்குரில். அணில்கள் ரொம்பவும் வித்தியாசமா பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்குது. அம்மா அணில் தன்னோட குட்டிகளை பாம்புகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக பாம்புகள் கழட்டி போட்ட தோல்களை எடுத்து கடிச்சு அதோட உடம்புலையும் அதோட குட்டிகளுடைய உடம்புலையும் தேய்ச்சுக்குது. இந்த மாதிரி பண்றதுனால அணில்கள் மேலயும் பாம்பு ஸ்மெல் தான் வருமா. இதனால பாம்புகள் அணில்களை ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்காதா. பாம்பு தோல்கள் கிடைக்காத இடங்கள்ல அப்பா அணில் தன்னோட குட்டிகளை காப்பாத்துறதுக்காக பாம்போட நேருக்கு நேரா சண்டை போடுமா. இதோட முழு உடல் வெப்பத்தையும் இதோட வாளுக்கு கொண்டுட்டு வந்து வாளை பெருசாக்கி பாம்பு முன்னாடி வாளை ஆட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாம்புக்கே தெரியாம அந்த பாம்பை அதோட கூட்டுல இருந்து வேற பக்கமா கூட்டிட்டு போயிடுமா. அதுக்கப்புறம் மண்ணை எடுத்து இதோட உடம்பு ஃபுல்லா போட்டுக்கிட்டு இதோட உடல் வெப்பத்தை மண்ணை வச்சு மறைச்சு பாம்பு கிட்ட இருந்து அப்பா அணிலும் தப்பிச்சிடுமா. இது மட்டும் இல்லாம அணில்கள் எப்பவுமே பறவைகள் கத்துற சத்தத்தை கூர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஒரு பறவை பாம்பு வரத பாத்துருச்சுன்னா உடனே அந்த பறவை வித்தியாசமா பயத்துல கத்துறத வச்சு பாம்பு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட குட்டிகளோட மண்ணுக்கடியில போய் ஒளிஞ்சியும் அணில்கள் பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிடுமா. அணில்கள் மாதிரியே நிறைய பறவைகளும் பாம்பு தோலை பயன்படுத்தி அதுங்களோட முட்டைகளை பாதுகாக்குது. பொதுவா முட்டையில இருந்து வெளியே வர பாம்புகள் பசியோட வெளியே வரதுனால அதுங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற பறவை முட்டைகளை தான் உணவுக்காக தேடும். அந்த மாதிரி முட்டையை தேடி வர பாம்புகள் பறவைகளோட கூட்டை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பறவைகள் தன்னோட கூட்டுல பாம்பு தோலை எடுத்துட்டு போய் போட்டு வச்சுக்குது. இதனால பாம்புகள் பறவை கூட்டுக்கிட்டே வந்தாலும் பாம்பு தோல்ல இருந்து வர ஸ்மெல்லால அது பறவைகள் முட்டையை சாப்பிடாம போயிடுமா. அடுத்தது லாப்ஸ்டர் குக்கிங். கடல் உணவுகள்லயே லாப்ஸ்டர்களை மட்டும் தான் எப்பவுமே உயிரோடையே சமைப்பாங்க. பொதுவா ஒரு ஆண் லாப்ஸ்டர் 31 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். பெண் லாப்ஸ்டர் 54 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இந்த லாப்ஸ்டர்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுங்க உடம்புல எந்த பாக்டீரியாக்களும் பரவாது. ஆனா இதுங்க இறந்த உடனே இதுங்க உடம்புல வைப்ரியோ பாக்டீரியா வேகமா பரவ ஆரம்பிச்சிடுமா. இதனாலதான் 1880கள்ல இருந்தே மனிதர்கள் லாப்ஸ்டரை உயிரோடயே சமைச்சு சாப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாம லாப்ஸ்டர்களை உயிரோட சுடு தண்ணியில போட்டு அவிக்கும் போது அதுங்களால சூட்டையோ வலியையோ உணர முடியாதா. லாப்ஸ்டர்களுக்கு வலியை உணர்ற நர்வஸ் சிஸ்டமே கிடையாதா. அதனாலதான் லாப்ஸ்டர்களை உயிரோட சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சாலும் அதுங்க வலியால துடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாவே இறந்து போய்டும். இதுவே ஒரு கோழியையோ பன்றியையோ உயிரோட சமைச்சா அதுங்களால வலி தாங்கிக்க முடியாம பயங்கரமா துடிக்குங்க. ஆனா லாப்ஸ்டர்களுக்கு வலியை உணர்ற நர்வஸ் சிஸ்டமே இல்லாததுனால இதுங்களை உயிரோட கட் பண்ண கூட இதுங்க பெரிய அளவுல துடிக்காதாம். அடுத்தது பேட்டரி ஃபிஷ். இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ்களை மாடலா வச்சுதான் நம்ம பயன்படுத்துற பேட்டரியையே கண்டுபிடிச்சாங்க. 1800ல அலெசாண்ட்ரோ வால்டாங்கிற இவரு இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷோட பாடியை மாடலா வச்சுதான் முதல் பேட்டரியையே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மீனுடைய உடம்புல எப்படி எலக்ட்ரிக் பார்ட்டிகல்ஸ் வேலை செய்தோ அதையே ஒரு மாடலா வச்சு இவர் காப்பருக்கும் ஜிங்குக்கும் நடுவுல சால்ட் வாட்டரை வச்சு உலகத்தோட முதல் பேட்டரியை உருவாக்கி இருக்காரு. இந்த ஈல் ஃபிஷ்கள் கிட்ட நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த ஈல் ஃபிஷ்கள் கூட்டமா சேர்ந்து மீன்களை வேட்டையாடி சாப்பிடுமா. இந்த வீடியோல பாருங்க, இந்த தண்ணியில இருக்கிற எல்லா ஈல் ஃபிஷ்களும் ஒரே நேரத்துல இதுங்க உடம்புல இருக்கிற கரண்ட்டை வெளிப்படுத்தி அங்க இருந்த எல்லா மீன்களையும் சாகடிச்சிருச்சு. சில நேரங்கள்ல எல்லா மீன்களும் ஒரே நேரத்துல தண்ணிக்கு மேல குதிக்கிறத பாத்திருப்பீங்க. இதுக்கு காரணமே இந்த ஈல் ஃபிஷ்கள் தான். இதுங்க மொத்த மீனையும் வேட்டையாடணுங்கிறதுக்காக எல்லா ஈல் ஃபிஷ்களும் ஒன்னா சேர்ந்து அதுங்க உடம்புல உள்ள கரண்ட்டை வெளிப்படுத்தும் போது மத்த மீன்களால அந்த ஷாக்கை தாங்கிக்க முடியாம இந்த மாதிரி தண்ணிக்கு மேல குதிக்குங்களா. இது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ்கள் ரொம்பவும் லோ ஃப்ரீக்வென்சில ஒரு மீன் இன்னொரு மீனோட கம்யூனிகேட் பண்ணுமா. Electric eels can even communicate using low voltage electric pulses. பார்க்கிறதுக்கு அமைதியான மீன்கள் மாதிரி தெரிஞ்சாலும் இதுங்க எப்பவுமே இதுங்களுக்குள்ள திட்டம் போட்டு ஒரே நேரத்துல எல்லா மீன்களும் ஒன்னா சேர்ந்து கரண்ட் ஷாக் கொடுத்து பெரிய விலங்குகளை கூட சாகடிச்சிடுமா. அடுத்தது பாடி ஹீட். உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் ஏதோ ஒரு வகையில அதுங்களோட உடல் வெப்பத்தை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு கோழியில இருந்து நிறைய பறவைகள் அதுங்களோட உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்காக மண்ணை தோண்டி மண்ணுக்கடியில படுத்துக்கோங்க. பன்றிகள், கழுதை, புலிகள் எல்லாம் சேத்துல போய் படுத்துக்கிட்டு அதுங்களோட உடல் வெப்பத்தை குறைக்குங்க. இதுல இந்த சிக்காடஸ் பூச்சிகள் மட்டும் ரொம்பவும் வித்தியாசமா இதுங்களோட யூரினையே இதுங்க மேல தெளிச்சு இதோட உடல் வெப்பத்தை குறைச்சுக்குதுங்க. பொதுவா இந்த சிக்காடஸ் பூச்சிகள் மரத்துல ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள முட்டையிடும். முட்டையில இருந்து வெளியே வர குட்டி பூச்சிகள் மண்ணுக்கடியில போய் பல மாதங்களுக்கு மண்ணுக்கடியிலேயே வளரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் இனப்பெருக்கம் பண்றதுக்காக மண்ணுக்கடியில இருந்து வெளியே வர இந்த பூச்சிகளால வெளியில இருக்கிற வெப்பத்தை தாங்கிக்க முடியாம இதுங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இதுங்களோட யூரினையே இதுங்க மேல தெளிச்சு இதுங்களோட உடல் வெப்பத்தை குறைச்சுக்குமா. நம்ம கடைசியா பார்க்க போறது கிரேசி அவுல். பொதுவா எல்லா உயிரினங்களும் அதுங்க சாப்பிடுற உணவுகளை செரிமானம் பண்ணதுக்கு அப்புறம் பின்வழியா மலமா தான் வெளியேற்றும். ஆனா ஆந்தை குஞ்சுகள் மட்டும் ரொம்பவும் வித்தியாசமா சாப்பிட்ட உணவுகள்ல உள்ள சத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதிய சக்கையா வாய் வழியாவே அப்படியே துப்பிடும். இதுங்க முழுங்குற உணவை முதல்ல இதுங்க வயித்துல உள்ள ஃபர்ஸ்ட் சேம்பர்ல வச்சு அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி எடுத்துருமா. அதுக்கப்புறம் அதை 2வது சேம்பருக்கு அனுப்பி
எலும்பை தவிர மீதி எல்லாத்தையும் சக்கையா பிழிஞ்சு அதை வாய் வழியா துப்பிடுமா. தாயாந்த குஞ்சுகளுக்கு எந்த உணவை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் குஞ்சுகள் அந்த உணவை அப்படியே முழுங்கி வயிற்றுக்குள்ள வச்சு சக்கையா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி வாய் வழியாவே துப்பிடுமா. வித்தியாசமான ஆந்தை குஞ்சுகளா இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த உயிரினம் செஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.